எல்லாம் புரிஞ்சுக்கும். நீ இந்த உலகம் ஒன்றுமில்லாதது, அதை உணர்த்துறதுக்கு தான் உன்னை உணவோடு சேர்த்துருக்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தினுடைய வலிமை என்னங்கிறது நீ உணரணும். அந்த ஆணவத்தை விட இறைவன் எப்படிப்பட்டவருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அந்த ஆணவத்தோடு சேர்ந்து நீ இன்புறாத, அது நிலையானது இல்லைங்கிறத தெளிய வைக்கிறதுக்கு தான் உலகு உடல் உறவு கொடுத்து உன்னை இறைவன் தச்சு பின்ன வச்சு வாங்குறாரு. இது மாதிரி எங்கேயாவது சைவ சித்தாந்தம் மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்காங்கன்னா இல்லவே. அதுதான் சைவ சித்தாந்தம். வினைக்கொள்கைகளை நம்ம ஆளுங்களை அடிக்கிறதுக்கு யாராலையுமே கிடையாது. அது அப்படிப்பட்ட இந்த கவர் மொழியெல்லாம் காதல் செய்யாது. விரும்பி கேட்டு போய் இந்த விட்டில் பூச்சி போய் விழுந்து இறந்துடாதப்பா. ஏன்னா துன்பத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இறைவனை அடைய முடியும். 63 நாயன்மார்களுக்கு வராதுதான் நமக்கு வந்துட போகுது. அப்போ இறைவனை ஒன்று எருங்கணுன்ற ஆசையில் இறையாண்மையோட வாழணும்னு சொன்னால் துன்பம்